இப்பொழுது நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். மூசாவின் வழியை பின்பற்றி அவர்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவரை சிறைபிடித்து வந்துவிட்டு அதற்கு பிறகு அவனை துர்முகியை விடுவிக்கும்படி நான் நிர்பந்திக்கப் போகிறேன். ஆஹா, இது நல்ல யோசனை. உன் பாராட்டு எனக்கு தேவையில்லை. துர்முகி, மகாம்போ, துர்முகி, என்னவளே, எனது இனியவளே, என் இதயமே, சிறை மீண்டு வந்து விட்டாயா? ஆம் தலைவா, அந்த முட்டாள் பூதங்களுக்கு பெப்பே காட்டிவிட்டு காற்றாய் பறந்து வந்து விட்டேன். எப்படி துர்முகி, எப்படி? உங்கள் வடிவில் வந்து என்னை சிறைப்பிடித்து போனான் மூசா. நானோ அவன் தாயின் உருவெடுத்து அலறினேன். ஜிலாவுதீன் ராணியின் உருவம் கண்டு உருக அலாவுதீன் என்னை விடுவித்து விட்டான். மீண்டும் என் உருவத்தை எடுத்து காட்டிவிட்டு அவர்கள் அதிர்ந்து நிற்கும் அவகாசத்தில் நான் மறைந்து விட்டேன். சபாஷ் துர்முகி, சபாஷ். இயலாத ஒரு பொழுதில் மாட்டிக்கொண்டாலும் சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது அவர்களை ஏமாற்றி தப்பித்து விட்டு நீ அறிவாளி, திறமைசாலி என்பதை மீண்டும் நிரூபித்து விட்டாய். சபாஷ். ஏன் துர்முகி, மூசா ஏதும் உன்னை துன்புறுத்தவில்லையே? ஏன் அப்படி கற்பனை செய்து பார்த்து உள்ளூர மகிழ்ந்தாயா? இல்லை இல்லை, ஒருவேளை நான் அகப்பட்டு கொண்டால் தைரியமாக போகலாம் அல்லவா, அதற்காக கேட்டேன். முட்டாளே, கோழை, எதற்கும் குணம் அறவே அற்ற உன்னை என் படையில் வைத்திருப்பது எனக்கு அவமானமாக இருக்கிறது. அதில்லை தலைவா. இப்பொழுது சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். உன்னை மட்டுமல்ல, இனி யாரையும் மூசாவால் சிறைபிடிக்க முடியாது. துர்முகி விடுபட்ட அடுத்த கணமே அவர்களின் அழிவு ஆரம்பமாகிவிட்டது. மந்திர சக்தி கொண்ட பூதங்களை விரைவிலே என் தந்திர சக்தியால் வீழ்த்தப் போகிறேன். நீ பெத்தவனுமா சாச்சிட்டு தான் இருக்கு. ஆனா நான் பெத்ததுதான் என்ன என்ன சோதிச்சுட்டு இருக்கு. இல்லப்பா, பேசாதடா, நீ எதுவும் பேசாத, பேசவே பேசாத. என்ன தாத்தா அப்பதான் சொன்னாருன்னா? உன் புத்தி எங்க போச்சு கேக்குறியா? நல்ல கேள்விதான், கேளு கேளு. ஐயோ என் பொண்டாட்டி, ஐயோ என் பொண்டாட்டின்னு அப்ப இவன் குதிச்சதை நீ பாக்கலையே. இவன் என்ன யோசிக்க விடலாமா? அதான் பாசம் முந்திக்குச்சு, அறிவு பிந்திக்குச்சு. இருக்கிற சூழ்நிலை என்ன? நான் போய் அந்த காட்டேரிட்ட மாட்டுவேனா? பூதத்தை சிறை வைக்கிற சக்தி அந்த காட்டேரிக்கிட்ட இருக்கான்னு இவர் கொஞ்சமாவது யோசிக்க வேணா? அதையே என்ன பார்த்து கேக்குற? உன் புருஷனை பார்த்து ஒரு மனுஷன் ஜென்மம் முழுக்க முட்டாளா இருக்க முடியுமான்னு கேளு. துர்முகிமா உருவத்துல ஐயோ என்ன காப்பாத்துங்க, ஐயோ என்ன காப்பாத்துங்க கத்துறப்ப பேரு, ஊரு, அங்க அடையாளம், குளங்கோத்திரம்லாம் விசாரிச்சுட்டா இருக்க முடியும்? ஒண்ணு மட்டும் புரியுதுடா, நீ இந்த அளவுக்கு பொண்டாட்டி நினைச்சு பார்த்தானா அவன் எந்த அளவுக்கு முந்தானையில உன்னை இறுக்கமா முடிஞ்சு வச்சிருப்பான்னு இப்ப புரியுதுடா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, இந்த மாதிரி ஆம்பளைக்கு வாக்கப்பட்டுட்டோமேன்னு தினம் தினம் நொந்து நூலாறது எனக்கு தானே தெரியும். என்ன கல்யாணம் பண்ண போய் தான் இப்படி ஒரு தங்கத்தை பெத்து எடுத்திருக்க. வேற யாராவது கல்யாணம் பண்ணிருந்தேன்னா இந்நேரம் புள்ள பூதலோகத்துல கழுதுதான் வச்சுட்டு இருக்கோம். ஆமா ஆமா, எங்க ஆரம்பிச்சு என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்போ உங்க கல்யாண பிரச்சனை முக்கியமா இல்ல ஊரையே வேட்டையாடிட்டு இருக்கிற ரத்த காட்டுறீங்க பிரச்சனை முக்கியமா? அதான் இப்ப புளிய திறந்து விட்டுட்டு கூண்ட காவல் காத்த கதையாயி போச்சே. இருக்கலாம், ஆனா அதை மறுபடியும் அழிக்க முயற்சி பண்ணாம இருக்க முடியுமா? ஆமா மூசா, எப்பாடுபட்டாவது அந்த ரத்த காட்டேரி கூட்டத்தை அழிச்சே தீரணும். உன் புருஷனை நம்பியா சவால் விடுற? நான் அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல மாமா. ஏன்னா நான் உங்களுக்கு மருமகளை ஒழிய மக இல்ல. கேட்டியாடா? கேட்டியா? என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டியா? இந்த ஜென்மத்துல நீ இதை விட எனக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி தரவே முடியாதுடா. போ, இப்படியே உன் காலத்தை முடிச்சுக்கோ போ. ஏன்பா நீ ஏன் சும்மா நிக்கிற? உன் பங்குக்கு நீ ஏதாவது திட்ட? என்னதான் திட்டினாலும் நீங்க திருந்த போறது இல்ல. திட்டியே எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும், போங்க. என்னது ஒரே அடியா ஒட்டுமொத்த குடும்பமே என்ன முட்டாள்னு முடிவு பண்ணிட்டாங்களே. அது சரி, ராணி எப்படி துர்மிகானா, துர்மிகா எப்படி ராணியானா? இப்ப பேசிட்டு போனது ராணியா துர்மிகியா?
மிஸ்டர் கோதண்டம், நீங்க உங்க மகக்கிட்ட பார்த்த மாற்றங்கள் எல்லாமே ஆச்சரியமாவும் எங்க மனநல மருத்துவத்துறைக்கு புதுசாகவும் இருக்குது. எஸ் டாக்டர், நான் கூட இது வரைக்கும் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா இதையெல்லாம் என் பொண்ணு கௌரி கிட்டே நான் அனுபவிக்க வேண்டியதாகி போச்சு. டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே. எதா இருந்தாலும் கௌரியை செக்அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்ல. இதையே நான் எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொல்றது? இதை யாருமே காதுல வாங்காம என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? கௌரிமா, உனக்குள்ள நடந்துகிட்டு இருக்க மாற்றங்கள் உனக்கு தெரியல, அதனால தான் நீ இப்படிலாம் பேசுற. அப்படி என்ன மாற்றங்கள் எனக்குள்ள நடந்திருக்கு? கௌரி, அத டாக்டர் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். கௌரி, எல்லாரும் பார்க்குற காட்சிகள் ஒன்னாவும் அதை நீ பார்க்கும்போது வேற மாதிரியும் தெரியுதேம்மா. இது பெரிய மாற்றம் இல்லையா? உங்க அம்மாவும் தம்பியும் பார்க்கும்போது ரோடு வெறுமையாவும் நீ பார்க்கும்போது கார் வந்து மேல மோதுற மாதிரி இருக்கே, இது அப்நார்மல் இல்லையா? கௌரி, சாம்பார் பாத்திரத்தோட வந்த உங்க அம்மா உன் கண்ணுக்கு மட்டும் எப்படி தாத்தாவா தெரிஞ்சது? எல்லாத்துக்கும் காரணம் அந்த கெட்ட தாத்தா தான். ப்ளீஸ் டாக்டர், நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க. சரிம்மா, நான் நம்பினா மட்டும் போதுமா? செக்அப் பண்ண வேண்டாமா? காரணத்தை கண்டுபிடிச்சாதான் நம்ம அதை குணப்படுத்த முடியும். நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலையே. எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் சும்மா விடுங்களேன். கௌரி, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். தயவு செஞ்சு எங்க திருப்திக்காகவாவது டாக்டர் அங்கிளுக்கு கோஆபரேட் பண்ணுமா? கௌரிமா ப்ளீஸ். சரிப்பா. சரி, நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் செக்அப் பண்ணிட்டு வந்து சொல்றேன். வாமா. வா கனக. கௌரி, இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும், சரியா? மெதுவா கண்ணை முடிக்கமா. மனசை மெல்ல ஒருநிலைப்படுத்திக்கமா. கௌரி, நீ உன்னோட உள் மனசோட ஆழ்நிலைக்கு போய்கிட்டு இருக்கமா. உன் மனசோட ஆழத்துக்கு போய்கிட்டு இருக்கியா இல்லையா? போயிட்டு இருக்கேன். இன்னும் போ, நிலைத்தளத்தை தொடு. தொட்டுட்டேன். இப்ப சொல்லு, நீ யாரு? உனக்குள்ள என்ன குழப்பம்? நீ காணும் காட்சி பிழைகளுக்கு என்ன காரணம்? சொல்லுமா, சொல்லுமா, சொல்லுமா. நீ டாக்டர் இல்ல, நீ அந்த கிழமை. நீ என்ன கொல்ல வந்திருக்க. போயிடு, இங்க இருந்து போயிடு. அம்மா அம்மா அம்மா, வாங்கம்மா, இங்க இருந்து போயிடலாம். அது டாக்டர் இல்லம்மா, அது கிழமைமா. இங்க இருந்து போயிடலாங்க, வாமா. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஐயோ, அந்த கிழமை என்ன கொண்டு வாமா. வாங்கம்மா, வீட்டுக்கு போயிடலாம் ப்ளீஸ்மா. கௌரி, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சொன்னா கேளு. இல்லம்மா ப்ளீஸ்மா. என்னங்க இது? அப்பா நீங்களாவது சொல்றது கேளுங்கப்பா. அது கிழமை இதோ வந்துட்டப்பா. என்ன கொண்டு வாப்பா ப்ளீஸ். பயப்படாத பயப்படாத, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன்ல. கனகு, நீ கௌரியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் டாக்டர் பேசிட்டு வரேன். சரிங்க மாமா. டாக்டர், என்ன சொல்ல சொல்றீங்க மிஸ்டர் கோதண்டம்? நீங்களே பாத்தீங்கல்ல. பார்த்தேன், ஆனா அவ ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்னு அதை தெரிஞ்சுக்கதான் நான் செக்அப் பண்ண கூட்டிட்டு போனேன். ஆனா என்ன பார்த்த உடனே கிழவன் கொலை பண்ண வரான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டா. நான் என்ன பண்ணட்டும்? டாக்டர், கௌரி பேசிக்காவே ரொம்ப புத்திசாலியான பொண்ணு.
அவ போய் ஏன் இப்படி எல்லாம்? புத்திசாலியா முட்டாளான்னு பார்த்து நோய் வர்றதில்ல மிஸ்டர் கோதண்டம். மனுஷனோட மூளை ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் மாதிரி. இட்ஸ் வெரி சென்சிட்டிவ். அங்க ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட டோட்டல் ஃபங்க்ஷனே கொலாப்ஸ் ஆயிடும். ஓ, அப்போ கௌரிக்கு? ஐ சஸ்பெக்ட் சம்திங் ராங் மஸ்ட் ஹவ் ஹேப்பன்ட் இன் ஹர் பிரெயின். டாக்டர், மிஸ்டர் கோதண்டம், பொதுவா நோயாளி டாக்டர்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நோயாளியோட கண்டிஷனை பத்தி டாக்டர் எதையும் மறைக்கக்கூடாதுன்றது என்னோட பாலிசி. அதனால தான் நான் வெளிப்படையா பேசுறேன். உங்க மகளோட கண்டிஷனை பார்க்கும்போது யாரோ ஒரு பெரியவரால அவ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த பெரியவர் அவளை கொடுமைப்படுத்திருக்கலாம். இல்ல கொடுமைப்படுத்துறத அவ கற்பனை பண்ணிக்கிட்டு பார்க்கிறவங்களெல்லாம் அந்த பெரியவரா நினைச்சுக்கிட்டு தன்னோட வெறுப்பை வெளிப்படுத்தலாம். அவளை பொறுத்த வரைக்கும் அவளோட செய்கையெல்லாம் அவளுக்கு சரியாத்தான் படும். ஆனா பார்க்கிற நமக்கு தான் அது மனநல பாதிக்கப்பட்ட செயலா தோணும். இப்ப கௌரி அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கா. ஷார்ட்லி she will become a mad. எஸ், கூடிய சீக்கிரம் அவ மனநோயாளியா மாறிடுவா. நான் சொல்றத சொல்லிட்டேன். ஊர் உறங்கிவிட்டது. இதுதான் நாம் வேட்டைக்கு செல்ல சரியான தருணம். ஆம், தனித்தனியே பிரிந்து போய் உறங்கும் மனிதர்களை வசீகரித்தார். கிரங்கடித்து அவர்களை கடித்து ரத்தம் குடிக்கலாம். வாருங்கள் வாருங்கள். மடக்காட்டேரியே அகோரா! யார் நானா? பிரிந்து போய் வேட்டையாடும் சூழ்நிலையில நாம் இப்பொழுது இருக்கிறோம். இல்லையா? மூசா நம்மை தடுக்க தயாராக இங்குதான் எங்காவது உலாவிக் கொண்டிருப்பான். ஆம் தலைவா, மூசா நான் தந்திரமாக தப்பித்த கோவத்தில் இருப்பான். நாம் சற்று ஜாக்கிரதையாக வேட்டையாட வேண்டும். ஆமாம். ஆமாம் தலைவா. அது என்ன கையில் கயிறு மாதிரி? கயிறுதான். விசித்திர கயிறு. இது சாதாரண கயிறு அல்ல, மந்திர சக்தி கொண்ட கயிறு. இதை கீழே போட்டால் பாம்பை போல நீண்டு உயிர் பெற்று நம்மை நமது வேட்டைக்கான மனிதர் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்லும். ஓ, இதுதான் நீர் வேட்டையாட கண்டுபிடித்த புதிய முறையோ? ஏன் புதிய முறையாக தெரியவில்லையோ? தெரிகிறது தெரிகிறது. கயிற்றின் மகத்துவம் அவ்வளவுதானா? நம்மை மனிதர்களிடம் அழைத்து செல்லும் இந்த கயிறு அவன் கழுத்தை இறுக்கி அவன் கத்தி கதறாத வண்ணம் நமக்கு உதவி செய்யும். ஆஹா, அபாரம் தலைவரே. நன்றி. கயிறு மனிதனின் கழுத்தை இறுக்கியதும் நான் அவனை வசீகரித்து ரத்தம் குடிக்கும் அதே நேரம் மூசாவை திசை திருப்பும் வண்ணம் நீங்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு இடத்தில் போய் நின்று அபயக்குரல் கொடுக்க வேண்டும். மாறி மாறி குரல் கொடுத்து ஏமாற்றும் நீங்கள் மூசா அங்கு வந்ததும் மறைந்து விட வேண்டும். என்ன, போங்கள். ஐயோ 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 தலைவா, ஒரு சின்ன வேண்டுகோள். கயிற்றின் செயல்பாடுகளை நாங்கள் பார்த்துவிட்டு நீங்கள் ரத்தம் குடிக்கும் அழகை ரசித்துவிட்டு நாங்கள் போய்விடுகிறோம் தலைவா. ஆம் தலைவரே, எங்களுக்கு அதை பார்க்க ஆவலாக இருக்கிறது. சரி. அற்புதம். இது பூதம் இல்ல, பாம்பு மாதிரி இருக்கு. ஆச்சரியமாக இருக்கிறது தலைவா. நெளியும் கயிறு இப்பொழுது நகர போகிறதா தலைவா? ஆமாம். நகருது.
ஏதோ அசம்பாவிதம் நடக்குது. மூசா அந்த காரியத்தை கெடுத்து விட போகிறான். போய் அவன் கவனத்தை திசை திருப்புங்கள். ஐயோ, யாராவது ஓடி வாங்களே, காப்பாத்துங்களே, யாராவது வாங்களே, உடனே வாங்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ, காப்பாத்துங்களே, காப்பாத்துங்க, சீக்கிரம் வாங்க. யார் இந்த நேரத்துல இப்படி அலறாங்க? என்ன ஆபத்து? பாப்போம். காப்பாத்துங்களே, காப்பாத்துங்களே. ஐயோ, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்களே, என்ன வந்து காப்பாத்துங்க. ஐயோ 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 ஐயோ. என்ன யாரையுமே காணோம்? எங்க இருந்து தானே அலறல் சத்தம் கேட்டுது?